கேட்டு வந்த அதிமுக வேட்பாளர் பழனியை நிக்க வச்சு கேக்குறாங்க. அதிமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என வேட்பாளர் பழனியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அதிமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த செய்தியை சேகரித்த செய்தியாளர் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சுத்தி வந்து அந்த பத்திரிகையாளர் கேமராவை புடுங்கி அவரை அடிச்சு, ஐயோ நம்ம 24/7 சேனல்காரன் கொந்தளிச்சிருப்பானே, எவனுமே கமுக்கமா இருந்துட்டாங்க. வாய திறக்கல. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. வெட்டல ஜெயிக்குது அப்படின்றத அடிப்படையில் அவர் ஜெயிச்சிருந்தாரே தவிர இந்த பகுதிக்கு வந்ததாவோ அவர் இப்படியான செயல்பாடுகளை செய்ததாகவோ அவர் மீதான எந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த பகுதி மக்களிடம் இல்லை. அவங்க ஸ்கீம்ல எதுவுமே செய்யல. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க, படிக்க சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆடு கொடுத்து மாடு கொடுத்து மேய்க்க சொன்னாங்க. 2021 இருந்து 2026 வரைக்கும் இந்த பழனின்ற நபரை பத்தின செய்தி குறிப்பு கூட கிடையாது. நான் தூங்கிட்டேன். நம்ம செல்வ பிறந்தை அவர்களோட அபிடவிட்டை பார்த்தேன். இவர் என்ன கேஸ் வாங்கியிருக்கிறாரு? பூராமே போராட்ட கேஸ், பூராமே மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தின கேஸ், மக்களோட களத்துல நின்று வாங்கின கேஸ். பத்திரத்துல பதிவு செய்ய முடியாதுன்றதுனால தனியா ஒரு எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி போராட்டம் பண்ணி இருக்கிறாரா. பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சர்வே கருத்து கணிப்புகளுமே கூட ஸ்ரீபெரும்புதூர்ல அவருக்கு ஆதரவா தான் வருது. 39% கிட்டத்தட்ட செல்வ பிறந்தகை அவர்களுக்கும், அதிமுகவுக்கும் 31%, தாவேகாவுக்கு 19%, நாம் தமிழருக்கு 8% அப்படிங்கிற ரேஞ்சில தான் வந்து நிக்குது. ராஜீவ் காந்தி வராதிங்கன்னு சொன்ன போதும் ஸ்ரீபெரும்புதூருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு வந்து நின்னவர். அப்ப காங்கிரஸ் மீது அந்த மக்களுக்கான பிரியம் அப்படின்றது ரொம்ப இயல்பாவே, வராதிங்கன்னு சொல்லியும் வந்து உயிரை கொடுத்திருக்கிறாரே அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் கூட அங்க இருக்கு. இன்னொரு ஈஸி வின்னாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, நம்ம கட்டாயமாக பேச வேண்டிய ஒரு தொகுதியும் கூட ஸ்ரீபெரும்புதூர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னா அதற்காக பெரிதும் உழைத்த முக்கியமான மனிதர். தன்னுடைய சொந்த மகளினுடைய கல்யாண வரவேற்பை வச்சுக்கிட்டு அவர் வந்து அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும், சாயங்காலம் நிச்சயத்தை மத்தியானம் வரைக்கும் அறிவாலயத்துக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரு. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள், ஆமா, அவர் போட்டியிடக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஏன் இந்த தொகுதி குறித்து பேசுறது அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கை குறித்து பேசும்போது 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா வந்து நான் வந்து தமிழ்நாட்டை மாத்த, சரி எதுக்குடா அந்த 1.5? இந்த ராதிகா வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, சரி அதே போட்டுருங்க. 9 செகண்ட்ஸ். அவர் 1 ட்ரில்லியன், சரி 1.5, எல்லாத்தையும் 0.5, 2000 2.5 அப்படி ஒரு 0.5 சேர்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்கள 2000 கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க. நான் 2500 கொடுக்குறேன். நல்லா இருக்கேன், தள்ளி போட மாதிரி. இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எப்படி முன்னேறி வருகிறது, பொருளாதாரத்துல முன்னேறதா இருக்கட்டும், குரோத் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி முன்னேறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தொழில்துறை நிறுவனங்கள் இங்க வருவதும், அதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகுவதும், மக்கள் கையில காசு பணம் புழங்குறதும், அதுதான் வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அதை வச்சுதான் நம்ம குரோத் அப்படிங்கிறத அளவிடுறோம். ஆமா, பல பேர் என்ன நினைக்கிறாங்க, எல்லா கம்பெனியும் சென்னையில இந்த எக்மூர் பக்கத்துலயும் சென்ட்ரல் பக்கத்துலயும் சாலிகிராமத்துல அறிவாலயத்துக்கு பின்னாடியும் கம்பெனியை பூரா கட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் சென்னையில. அப்படி கிடையாது. சென்னையினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு பக்கம் உரகடம். உரகடம் சென்னையில இருந்து உரகடத்துக்கு வந்து அத்தனை தொலைவு, அவ்வளவு தூரத்துல இருக்கு. மதுரைக்கு பிளைட் ஏறினா கூட சீக்கிரம் வந்துடலாம். ஆனா நீங்க வடபழனியில இருந்து ஓடகடத்துக்கு போறதுக்கும் ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கும் அவ்வளவு நேரம் கூடுதலாகவே ஆகும். அவ்வளவு தூரத்துல இருக்கு. அதுவுமே பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அங்க வந்து இன்னும் விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும், விளிம்பு நிலை மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர்லாம் எடுத்துக்கோங்க, போரூர்ல இருந்து குன்றத்தூர் போகணும். குன்றத்தூர் ஏரியான்றது வந்து இன்னும் விவசாய நிலங்களாக இருக்கக்கூடிய பகுதி தான். பல்வேறு பிற்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி தான், கிராமங்களாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் டிகிரி முடிச்ச உடனே வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு, சிப்காட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம், இந்த ஃபாக்ஸ்கானு இந்த மாதிரி நிறுவனம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமொபைல் செக்டர், ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள் அங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அந்த பசங்க பிளேஸ் ஆகுறது. நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் போதே பசங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில போய் சேரணும். ப்ராடக்ட்னா வந்து நேரடியா ஒரு உற்பத்தி செய்து ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய சேவைத்துறையாக, இப்போ கம்யூனிகேஷன் மாதிரியானதுலாம் சேவைத்துறையா இல்லாம உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டாருக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபோர்டு, ஹுண்டாயி,
செயின்ட் கோபைன், அது வந்து ரொம்ப பெரிய கிளாஸ் கம்பெனி, ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் கம்பெனி. இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வேலைக்கு சேரணும்னு ஆசை இருக்கும். சாம்சங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா எல்லாமே ஸ்ரீபெரும்புதூர்ல தான் இருக்கு. ஏன் அங்க வந்து இருக்கு அப்படின்னா, பல காலமாக காங்கிரஸ், திமுக கூட்டணி இப்படியான கட்சிகளோடு அங்கு இருப்பதால அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்துல கலைஞருடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால அந்த பகுதியில மக்கள் நிறுவனங்கள் வந்து குடிபெயர்வதற்கும் அங்க வந்து தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. கட்டிங் போடுறதுக்கும் அதிமுக காரங்களுக்கு வாட்டமாக இருந்திருக்கு. 2 தடவை அந்த ஏரியால ஜெயிச்சுட்டா அந்த ஏரியால தன்னால என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த பகுதியில் இருப்பதை நம்முடைய பேரலை சார்பாக நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பப்ளிக் பைட் எடுக்கும்போது நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடிந்தது. அதிமுகவை சார்ந்த பழனி என்கிற வேட்பாளர் 2016 போட்டிட்டு இருக்கிறார். இந்த முறை 2021 போட்டிட்டு இருக்கிறார். அவர் கடந்த முறை வந்து அவர் தான், அதாவது இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை 2021 வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவர் தான் எம்எல்ஏவா இருந்தார். அவரை வீழ்த்திட்டு தான் செல்வ பெருந்தகை அவர்கள் ஜெயிச்சு வர்றார். அவரை வீழ்த்துறது அப்படிங்கிறது வந்து என்னப்பா இவங்க மாதிரி அவங்க மாதிரி இவங்க அப்படித்தானே? கிடையாது. அவர் வீழ்த்தப்பட்டதற்கான முக்கியமான காரணம்னு அந்த மக்களே சொல்றதை கேளுங்க. அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய அராஜகம், ரவுடிசம், மாமூல் வசூல் அதெல்லாம் இருந்தது. மாமூல் வசூல்னா பஸ் ஸ்டாண்ட்ல கடை மாதிரியா இல்ல கம்பெனிங்க ஸ்ரீபெரும்புதூர்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி அவர் பழனி அண்ணன் இருக்கிறப்பெல்லாம். இப்ப இந்த ரவுடி இவங்க அராஜகம் கிடையாது, மாமூல் கிடையாது, சிறப்பா இருக்குது. ஃபுல்லாக கம்பெனி எல்லாமே இருக்கு. கம்பெனிங்க எல்லாம் ஒரே இதுவாக இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை, சைலண்டாக போயின்னு கம்பெனிகள்லாம். இப்படியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் வசூல் வேட்டை நடத்துவாங்க. எதுக்கு இப்ப போற போக்குல அலிகேஷன் சொல்லுவாங்கன்னு கேட்டா, நம்ம ஜெனரலா பப்ளிக் பைட்டுன்னு எடுக்க போகும்போதே வசூல் எப்படி எல்லாம் அந்த வெளியில இவனுங்க என்ன பரப்புறதுன்னா, கொள்ளையத்த காசுங்க அந்த இடத்துல கேண்டிடேட்டா வர்றதுக்கு கொடுத்து வைக்கணுங்க. 1 கோடி நீ பார்த்த வசூல் மேல வசூலா இருந்தா தொடர்ச்சியா 6 தடவை ஏன் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு? ஆமா, பக்தவச்சலங்காலத்துல இருந்து போட்டிட்டு இருக்கிறாங்க, அங்கதான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மீதான நம்பிக்கை 2011-16 டைம்ல ஜெயலலிதா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு முகத்தை வைத்துக்கொண்டு, அறிமுகத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல 2 முறை அதிமுக வெற்றி பெறுகிறது. அதிமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் ஆடிய ஆட்டத்தை பார்த்த பிறகுதான் செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்ட வர்றாங்க. இவனுங்க சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு அப்படியா இப்படியான கதை சொல்றவன் தயவு செஞ்சு கிளம்பி கேமராவை எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போ, உண்மையிலே அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு. இந்த பழனி அவர்கள் இப்ப இந்த பிரச்சாரத்தின் போது நடந்து கொண்ட விதம்ங்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது. அதையும் நம்மளால ஊடகங்கள் வழியாக பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வேட்பாளர் உள்ள போறாருன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிருப்தியில இருந்தாங்கன்னா அதை தெரியப்படுத்துவாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா ஜனம் தான் ஓட்டு போடுது. அந்த ஜனத்துக்கு நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அந்த மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க. அப்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போன 5 வருஷம் நீ எம்எல்ஏவா இருந்தீங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தீங்கல்ல, 2016 உங்களுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம்ல, நீங்க ஜெயிச்சு வந்து என்ன செஞ்சீங்கன்னு ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் ஓட்டு கேட்டு வந்த அதிமுக வேட்பாளர் பழனியை நிக்க வச்சு கேட்கிறாங்க. அதிமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என வேட்பாளர் பழனியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அதிமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த செய்தியை சேகரித்த செய்தியாளர் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். உண்மையிலேயே மக்கள் பிரச்சனையை கேட்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தொண்டராக இருக்கிறாரு, ஒரு உண்மையான அரசியல்வாதியா இருக்கிறாரு. என்ன சொல்லுவாரு? நிப்பாட்டி, ஐயா நான் சொன்னேன், என்னால செய்ய முடியல, இந்த முறை செஞ்சு கொடுத்துறேன். இல்லைங்கய்யா நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு தப்பா தகவல் சொல்லியிருக்காங்க, இதானே சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக அந்த மக்கள்கிட்ட சண்டைக்கு போறது. சரி ரைட்டு, மக்கள் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா பத்திரிகையாளர் வீடியோ எடுக்கத்தான் செய்வாரு, கேமரா ரெக்கார்ட் பண்ண தான் செய்வாரு. சுத்தி வந்து அந்த பத்திரிகையாளர் கேமராவை புடுங்கி அவரை அடிச்சு, ஐயோ நம்ம 24/7 சேனல்காரங்க கொந்தளிச்சிருப்பானே, எவனுமே கமுக்கமா இருந்துட்டாங்க, வாய திறக்கல. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. அதுக்கு பதிலா வீதி வீதியாக பிரச்சாரம், தெரு தெருவாக பிரச்சாரம். யாருக்கு? பழனி அவர்களுக்கு. யார் பண்றா பிரச்சாரம்? அவர் பண்ணல, அவருக்காக இவங்க பண்றாங்க. ஏண்டா பத்திரிகையாளரை தாக்குனா பொங்குவீங்களேடா, எங்கடா போச்சு உங்களுடைய அந்த பொங்கல்? அப்படியே கம்பேர் பண்ணி செல்வ பெருந்தகை அவர்களுடைய வேலை அப்படின்னு போகும்போது சமூக ஊடகத்திலே என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா, கூட்டணி பொருந்தா கூட்டணிங்க, போன பழைய முறை மாதிரி காங்கிரஸ் அவ்வளவு ஈஸியாலாம் இங்க ஜெயிக்க முடியாதுங்க, நீ பார்த்த. அதுக்கும் சாம்பிள் இருக்கு, பப்ளிக் பைட்டு போடு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் ஏராளமான கம்பெனி தொழிற்சாலைகளால் பலாயிரம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புள்ள வேலை செய்கிறாங்க. அதர் ஸ்டேட்டுக்கு போகிற கம்பெனிலாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான். இப்போ இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, மகளிருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே இன்னைக்கு அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகளிருக்கு தங்கிருந்து வேலை செய்கிற விடுதியும் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாம்பாக்கம் பால்நூர்லாம்
பல ஆயிரம் பெண்கள் தங்குற அளவுக்கு விடுதிலாம் இருக்குது. கும்பகோணம், தஞ்சாவூர், வெளியே மாவட்டத்தில் பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பான இடம். நீ காஞ்சிபுரத்தில் தொழிற்சாலையில் அங்கங்கே விடுதியில் கட்ட போட்டு அவங்களுக்கு உணவுலாம் தராங்க. நல்ல பொருட்கால ஆட்சி. செல்வ பெருந்தகை அவர்களுக்கு அந்த பகுதியில இயல்பாவே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் அவர் செய்திருக்கக்கூடிய வேலைகள் ரொம்ப முக்கியமான வேலைகள். இருளர் மக்களுக்கு அந்த பகுதியில கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட 78 நினைக்கிறேன் தொகுப்பு வீடுகள். இருளர் மக்களுக்கான குடியிருப்பு அங்கேயே உத்தரவாதப்படுத்தி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாகவே இந்த இருளர் சமுதாயத்து மக்கள் வந்து இந்த விஏஓ ஆபீஸ்லயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ சாதி சான்றிதழ் வாங்க போறப்ப படுற அவஸ்தை இருக்குல்ல. நீ எங்க குடியிருக்க, நீ இந்த தொகுதி, நீ இந்த ஊர்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியாது. படம் பாரு, ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க, பாம்பு பிடிச்சு காட்டுமா. ஆமா, நீ இருளன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க. அப்படியான எந்த சிக்கலும் இல்லாம அந்த மக்களுக்கு அடிப்படை தேவையான உறைவிடத்தை உறுதிப்படுத்தியவர் செல்வ பெருந்தகை. தொகுப்பு வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா, இனி அந்த குடியிருப்புக்குள்ள அதிகாரிகள் கையை கட்டிக்கிட்டு வரணும். ஆமா, இன்னொன்னு அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு விஜய் பேசும்போது சொல்றாப்புல, அரசு நிலங்கள்ல நீண்ட காலமாக குடியிருக்கக்கூடிய மக்கள் அதற்கு உண்டான அந்த ரசீதுகள், பட்டா, அப்புறம் அந்த தண்ணி வரி, கரண்ட், இந்த மாதிரி ஏதாவது அவங்க பேர்ல ஆதார் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தரவுகள் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இடத்தை கொடுத்துருவோம். இது வந்து அவர் கொண்டு வந்த ஐடியா கிடையாது. புதுமையான கண்டுபிடிப்பு, நாட்டே புரட்டி போடும் கண்டுபிடிப்பு. அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை யாராவது நிகழ்த்தி இருக்கிறார்களா? போல வேலையை பார்த்துட்டு ஒரு சாம்பிள் சொல்றேன் கேளு. இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவர்கள் குன்றத்தூர் ஏரியால மட்டும் கிட்டத்தட்ட 13,500க்கும் மேற்பட்ட வீடுகளை அவர்களுக்கான பட்டாவை வழங்கி இருக்கிறார். அதுக்கடுத்து ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்துல 12,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கான கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறாரு. செல்வ பெருந்தகையே 30,000 வாங்கி கொடுத்திருக்காருன்னா பழனி பல லட்சங்கள் வாங்கி கொடுத்திருப்பாருல. பழனி அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நான் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க, நான் வேணா அதை எடுத்து போடுறோம். அதாவது இப்படி வருவோம், இந்த தொகுதி மக்களுக்கு இப்ப பட்டா வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா, விச் மீன்ஸ் அவங்களுக்கு பட்டா வேணும்ன்ற கோரிக்கை ரொம்ப நாளா இருந்து. ஆமா, விச் மீன்ஸ் அவங்க போராட்டமும் நடத்தியிருப்பாங்க. ஆமா, அப்ப ஒரு முன்னாள் எம்எல்ஏவா ரோட்டுக்கு வந்து அடிதடி அடாவடி, போலீஸை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அனுமதியின்றி ஆட்களை திரட்டியது, கோஷங்கள் எழுப்பியது, சாலை மறியல் செய்தது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது, தூக்கி அப்படி கீழே போட்டுரு. அவர் அபிடவிட்ட பாருங்க, ஒரு வழக்கு கூட மக்கள் போராட்டம் அவர் மேல வழக்கே இல்ல அப்படிங்கிறது வந்து கிரெடிட் கிடையாது. ஆக்சுவலா அது ரிவார்டு. எது தெரியுமா ரிவார்டு? ஒரு போலீஸ் கேஸ் வாங்குறது அப்படின்றது எப்ப ரிவார்டா பார்க்கப்படும்னா, அனுமதியின்றி திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியது, போராட்டம் நடத்தியது. ஏன் அப்படின்னா மக்களுக்கான போராட்டம் நடத்தும் போது அனுமதி கிடைக்காது. அந்த அனுமதி கேட்டு போராட்டம் நடத்துறது பரவாயில்ல. நம்ம செல்வ பெருந்தகை அவர்களோட அபிடவிட்ட பார்த்தேன், இவர் என்ன கேஸ் வாங்கியிருக்கிறாருன்னு. அனெக்சர்ல போடுற அளவுக்கு என்ன கேஸ் வாங்கி இருக்கிறாருன்னு எடுத்து பார்த்தா பூராமே போராட்ட கேஸ். எல்லாமே பூராமே மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தின கேஸ், மக்களோட களத்துல நின்று வாங்கின கேஸ். இப்ப சொல்லு செல்வ பெருந்தகை, நீ என்னவா சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுறன்னு மட்டும் சொல்லு. செல்வ பெருந்தகை மேல 1008 கேஸ் இருக்குப்பா. இருக்குடா, என்ன கேஸ் இருக்கு? அந்த பகுதியில பிரச்சனைன்னு வீதிக்கு வந்து போராடின கேஸ் இருக்கு. அதுக்காக இந்த செக்ஷன் போட்டு கேஸ் இருக்கு. அத வந்து அவர் தாக்கல் பண்ணக்கூடிய பத்திரத்துல பதிவு செய்ய முடியாதுன்றதுனால தனியா ஒரு எக்ஸ்ட்ரா சீட் வாங்கி போராட்டம் பண்ணி இருக்கிறாரா. அடிஷனல் சீட் வாங்கி ஃபில்அப் பண்ற அளவுக்கு முழுக்கவே அது மக்கள் போராட்டம் தான். அதையும் ஃபுல்லா என்ன போராட்டமா இருக்கும்? மோடி அரசு விலைவாசி உயர்வை கண்டித்து அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டமா இருக்கும், டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா இருக்கும், சென்சஸ் எடுக்காம காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டமா இருக்கும், ராகுல் காந்தி அவர்களை அவதூறா பேசுறதுக்கு எதிராக மோடி அரசை கண்டிச்சு நடந்த ஆர்ப்பாட்டமா இருக்கும். இப்படி வாங்கின கேஸ் ஒன்னொன்னும் எல்லாமே மக்களுக்கு பாலம் வேணும்னு கட்டி நடத்த போராட்டமா இருக்கும். இந்த பகுதியில மின்மயானம் அமைக்கிறதுக்கு பல வருட கோரிக்கை. இப்ப எல்லா இடத்துலயும் மின்மயானம் தானே. கிட்டத்தட்ட 2 இடங்கள்ல புதிதாக மின் மயானங்களை இவர் வந்ததற்கு பிறகுதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இந்த கோரிக்கை இதற்கு முன்பாக அதிமுக இருந்த போதும், அவர் எம்எல்ஏவா இருந்த போதும் பல முறை கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அந்த பகுதிக்கென்று இவர் என்ன செய்திருக்கிறார் அந்த கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தா அந்த மக்களே சொல்ற கருத்துக்கள் தான். பகுதிக்கு எம்எல்ஏவா அவர் வெட்டல ஜெயிக்குது அப்படின்றத அடிப்படையில் அவர் ஜெயிச்சிருந்தாரே தவிர இந்த பகுதிக்கு வந்ததாவோ அவர் இப்படியான செயல்பாடுகளை செய்ததாகவோ அவர் மீதான எந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த பகுதி மக்களிடம் இல்லை. அவங்க ஸ்கீம்ல எதுவுமே செய்யலை. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க, படிக்க சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆடு கொடுத்து மாடு கொடுத்து மேய்க்க சொன்னாங்க. இப்போ வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. என்னாண்டு நான் நல்லா இருக்கேன், என்னை பாருங்க, நான் டான்ஸ் ஆடுறேன் பாருங்க அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஏங்க நீங்க தாவே கலை சேராம இங்க இருக்கீங்க?
அங்க சேர்ந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து அவர் நடிக்க வர்ற படத்துல ஏதாவது சீட்டு கிடைக்கும். அவங்க வந்து இந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம எங்க போட்டிட்டுன்னு சொல்லிட்டு போட்டிக்கே வராம வெளியே ஒதுக்கிட்டாங்களாமே. அதுவே வந்து ஒரு செட்டில்மெண்ட்ல தான் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு தகவல். ADMK-வோட. ஆமா, தாவேகா சரண்டர் ஆனதாக ஒரு நியூஸ் பொதுமக்கள் லெவலில் பரவிக்கிட்டு இருக்குது. அது இல்லைன்னு விஜய் ஒரு முறை பிரச்சாரத்தை வந்து நிரூபிக்கணும் காலகட்டத்தில் விஜய் இருக்காரு. யார்கிட்ட சொன்னாங்க அது தெரியல, ஆனால் பரவாயில்ல பேச்சு அடிபடுது. ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, திமுகவுக்கு பயம் காட்டுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பி வேட்புமனு தாக்கல் பண்ண வரும்போது 500 வண்டி ஓப்பன் ஜீப்பு 200 டூ வீலர்னு ஆளுகளை பூரா அள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு அந்த ஏரியால ஓட்டு போடுறவனே அந்த 1000 பேர், அந்த 1000 பேர் 2000 பேர் தான் இருப்பான் போல. அவன் பூரா பத்தி கூட்டி அந்த டாப்ல வாடி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு ஓரமா போலீஸ் எல்லாருமே கேஸ் எழுதிட்டாங்க தாவேகா கேண்டிடேட் மேல. மொத்த கேஸையும் வாங்கிட்டாங்க. இது யாரை பார்த்து யாரு திமுக பார்த்து பயந்துருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதிமுக காரங்க பார்த்து பயந்துட்டாங்க போல இருக்கு. தம்பி இங்க வாப்பா, பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம். எடப்பாடி மாதிரி நீ வாபஸ் வாங்கலைனாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுப்பான்ட்டு கேட்டு 2000 ஓட்டாப்பா வச்சிடலாம்ப்பா, பாத்துக்கலாம்ப்பா, விருந்து வச்சுக்கலாம்ப்பா, அப்படி ஒரு செட்டில்மெண்டோட பேசி அமைதியா இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க. அவங்க களத்துக்கு வரவே இல்லை. ஏன்னா பாவம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏரியால, அதுவும் சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லயோ கூட தாவேக்காலாம் லோக்கல்ல தான் பேசுறாங்க. இல்ல மேலதான் இவங்க வந்து மேல் லெவல்லே டீலிங் தாவேக்காவுக்கு நாம் தமிழர் ஒன்றுதான் வித்தியாசம். அண்ணன் பேசிக்கு வர அந்த யார்கிட்ட பேசுறாருன்னு யாருக்கும் தெரியாது. உறவுகளே, அண்ணன் வேட்பாளரை செட்டப் பண்றேன், காசு கொடுங்க உறவுகளே. ஸ்ரீபெரும்புதூர் மாணவிக கேண்டிடேட்டுகளே, திமுக அதிமுக கொள்கை உறவுகளே, ஒரு செட்டில்மெண்ட் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா லேடி வேட்பாளரை நிறுத்திடுவேன். எங்கெங்கெல்லாம் அண்ணன் லேடி வேட்பாளர் நிறுத்துறாரோ அங்கெங்கெல்லாம் அவர் வந்து ரெட்டலேட்ட பேமெண்ட் பேசிட்டாருன்னு அர்த்தம். நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிறேன். குறுக்கை யார் நின்னாலும் தூக்கி வீசப்படுவீர்கள், விளைய நின்றுவீர்கள். இதை நான் சொல்லல, அந்த கூடாரத்துல இருந்து வந்த ஒரு கோமாளியே பேசின ஆடியோ வைரல் ஆச்சு. ஸ்டிங் ஆபரேஷன்ல தேடி கண்டுபிடிச்சுக்குங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிந்துன்னு ஒரு லேடியை இங்க நிப்பாட்டி இருக்கிறாரு. ஒரு அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த அம்மாவை ஏன் நிறுத்தினாருன்றதுக்கு அதுதான் பதில். இப்ப என்னன்னா, செல்வப்பிரந்தை அவர்களை தோற்கடிக்க வேண்டும். யாருக்கு இந்த அஜெண்டா? பாஜகவுக்கு அப்படி ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை செய்து கொடுப்பதற்கு பழனிக்கு ஒரு அசைன்மெண்ட். அதனால் பழனி என்ன பண்றாருன்னா, தாவேகா காரங்களுக்கு கூப்பிட்டு டீல் பேசுறது, நாம் தமிழரை கூப்பிட்டு டீல் பேசுறதுன்னு ஒரு சைலண்ட் மோட அந்த தொகுதியில திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற கட்டமைப்போடு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்க்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு காங்கிரஸ்ல வந்து ஃபீல்டு ஒர்க்ல இருந்த ஒரு பயங்கரமான ஆள் ஒருத்தர், பல்வேறு கட்சிகள்ல பணியாற்றிய அனுபவத்தோட, அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து பின்னணியில இருந்து வந்து காங்கிரஸ் தலைவராக இன்றைக்கு அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதையெல்லாம் ஒடுக்கணும். ஆமா, அப்படிப்பட்ட ஒருத்தர்லாம் அங்க தலைவரா வரலாமா? பழனி மாதிரி கண்ணன் காலம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போங்க. எதுக்கு செல்வ பெருந்தகை மாதிரி லீடு? நீங்க மண்ணா இருங்க, மாமன்னனா இருக்காதீங்க. அப்ப செல்வ பெருந்தகை மாமன்னனா மாறுறாருல. கூட்டணியை வந்து டெல்லி ஒரு முடிவு எடுக்குதா இல்லையான்றது தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி தான் என்ன அப்படின்னு பிரஸ் மீட்ல கேட்க முடியுது அவரால. கார்கே சொல்லிட்டாரு, அன்னை சோனியா சொல்லிட்டாங்க, இப்ப என்ன உன் பிரச்சனை? அவன் 1000 பேசுவேன், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நான் தான் கட்சி தலைவர், நான் சொல்றதுதான் கருத்து, கேட்கறதுனா கேளு, இஷ்டம்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போ அப்படின்னு தாட்டியமா ஒருத்தரால பேச முடியுது. எந்த அளவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கறேன்றத பொதுவா திமுக தான் அறிவிப்பாங்க. ஆனா திமுக தலைவருக்கு முன்னாடியே நான் சொல்றேங்க, முதல்வர் ஸ்டாலினுடைய ஒப்புதலோட திமுக ஆதரவோட நாங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை அனுப்புவோம் அப்படின்னு 3-4 நாளைக்கு முன்னாடி இவர் சொல்ற. அப்போ எந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு உள்ளுக்குள்ள இவர் வந்து நல்ல ரேப்பாவோட இருந்தா இந்த மாதிரி அவரால் பேச முடியும். அந்த கூட்டணிக்கான ஒரு மதிப்போடவே அவர் நடத்தவும் அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவோ பிரச்சனைகள், கீழே இருந்து 1000 பேர் எவ்வளவோ கம்பு சுத்தினாங்க இந்த கூட்டணி முறியணுன்றதுக்காக காங்கிரஸுக்கு உள்ள இருந்தே. ஆனா அவங்க பேசினது எதையுமே பொருட்படுத்தாம திமுக இருந்ததற்கான காரணம் செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஏன்னா he is very genuine. அவர் ரொம்ப டீசென்ட்டா நம்ம கிட்ட அப்ரோச் பண்றாரு, அவருடைய ஒப்பீனியன் என்னன்றத சொல்றாரு. அவங்க பார்ட்டியோட ஸ்டாண்ட், அவர் ஃபீல்டு தெரிஞ்ச நபர், களத்துல நின்னு வேலை பார்த்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் செல்வாக்கு என்ன, பல்ஸ் என்னன்னு தெரிஞ்ச நபர் அவரு. ஆமா, அதனாலதான் இப்ப ஸ்ரீபெரும்புதூர்லயே இன்னொரு பிரச்சனை. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்ஜ் கட்டி முடிக்கல, ஹைவேஸ போட்டு முடிக்கல. ஹைவேஸ் யார் கையில இருக்கு? பாஜக கூட்டணியில தானே இருக்கு. முடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. 2016 ஜெயிச்சு 21 வரைக்கும் இருந்தீங்கல்ல, அப்பயே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சதா சொல்றீங்கல்ல, அப்பயே உங்க கூட்டணி தானே ஒன்றிய அரசு ஆட்சியில இருந்துச்சு, முடிச்சிருக்கலாம்ல, ஏன் முடிக்கல? அப்ப ஸ்ரீபெரும்புதூர் மக்களை வேண்டும் என்றே வாட்டி வதைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு. அதற்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு பழனியால முடியுமான்னா முடியாது. அவர் வந்து
எடப்பாடி ஒரு அடிமை என்றால் இவர் எடப்பாடிக்கு ஆமா ஊசூர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடப்பாடி பின்னாடி போய் அப்படியே சைலண்டா பதுங்கிடுவாரு. சட்டப்பேரவையில் கூட ஒரு ஆள் ஒழுங்கா வந்து ஒரு கோரிக்கையை வந்து பேச முடியாது. இன்னொன்னு இது வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சர்வே கருத்து கணிப்புகளுமே கூட ஸ்ரீபெரும்புதூர்ல அவருக்கு ஆதரவா தான் வருது. சமீபத்தில் மின்னம்பலம் எடுத்த கருத்து கணிப்பு கூட ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பு. அதுல என்னன்னா 39% கிட்டத்தட்ட செல்வ பிறந்தகை அவர்களுக்கும், அதிமுகவுக்கும் 31%, தாவேகாவுக்கு 19%, நாம் தமிழருக்கு 8% அப்படிங்கிற ரேஞ்சில தான் வந்து நிக்குது. வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இன்னொன்னு ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து தனித்தொகுதியா இருந்தாலும் அங்க கணிசமான அளவுக்கு வன்னியர்களும் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய டாக்கு நம்ம சோர்சஸ் மூலமா கேட்ட போது அந்த தகவல் என்னன்னா, அவங்க ஹெவிலி அப்செட் வித் அன்புமணி. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு பாஜகவோட வச்சிருக்கிற கூட்டணி, ரெண்டாவது இவரே டயர் நக்கின்னு சொல்லிட்டு இவரே கூட்டணி வச்சுட்டு இவங்க ஆதரவோட வந்தா நம்ம ஓட்டு போட்டுருவோமா அப்படின்ற வெறுப்பு ஒண்ணு. மூணாவது இருக்காருல்ல, அவரை வந்து தெய்வமா பார்ப்பாங்க. ஆமா, மக்கள் மத்தியில அவர் ரொம்ப நாள் வந்து சைக்கிள் எடுத்து சுத்தி வேலை பார்த்தவருங்க. அவரை வந்து ஒரு கட்டை விட்டு எரிஞ்சு கொல்ல பார்த்தாரு அப்படின்ற செய்தி எல்லாம் பயங்கரமான அதிருப்தி. அதனால ஏடிஎம்கேவுக்கு வன்னியர்கள் வாக்கு அப்படின்றது பெரிய அளவுக்கு இந்த முறை வந்து ஏடிஎம்கே ஏற்கனவே வன்னியர் வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 7.5 நீங்க நடத்துறது நாடகம்ன்றதை அந்த மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை திமுக கொண்டு வந்த ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தி இருக்குமா? அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட் நிறுத்தா? இன்றைக்கு தனி இடஒதுக்கீடு கேட்கறாங்க வன்னியர்கள். வரவேற்கிறதுலாம் அதுல இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் அனலைஸ் பண்ணலாம், அது வேற. ஆனா இதே வன்னியர்கள் போராட்டத்தின் விளைவாகத்தான் எம்பிசி இடஒதுக்கீடுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீடை உச்சநீதிமன்றத்துல யாராலையும் வீழ்த்த முடியாம கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு இன்னைக்கும் அதிகமாக பயன்பெறுபவர்கள் வன்னியர்கள் தான். இன்னைக்கு முதலமைச்சர் மேடையில பேசும்போது கூட அதை குறிப்பிட்டும் பேசி இருக்கிறார். ஆமா, அந்த அளவிற்கு வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த பக்கம் ஸ்டாலின். இன்னொன்னு இப்ப சமீபத்துல ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, டாக்டர் ஐயாவுக்கு போன போட்டு பேசிட்டாரு. டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னே மயம் வந்திருக்கணும். ஆமா, வரல, ஸ்டாலின் தான் வந்தாரு. அது அவங்க மத்தியில ஒரு பெரிய சென்டிமெண்டா டச் ஆயிருக்கு. உண்மை. அப்புறம் தொழிலாளர்கள் அதிகமா இந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. அது சிஐடியு மாதிரியான சங்கங்கள் வந்து தொடர்ந்து அங்க களத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டணி அப்படிங்கிறதும் கூட ஒரு செல்வ பிறந்தகை அவர்களுக்கு கூடுதல் வலுவார். ஆமா, அந்த இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினுடைய வாக்குகள் அப்படின்றது சிபிஐ, சிபிஎம், அது கீழே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், தோமுசா மாதிரியான தொழிற்சங்கங்கள், இந்திய தொழிலாளர் சங்கங்கள் மாதிரியான அமைப்புகள், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பலமாக உழைக்கும் மக்களுடைய பலம் அப்படின்றதும் விவசாயிகளுடைய பலம் அப்படின்றதும் பெரிய அளவுக்கு செல்வ பிறந்தகை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இது எதுலையுமே பழனின்ற பேரே இல்லைங்க, வராது. நீ பழனி வந்து முன்னாள் எம்எல்ஏ, 1க்கு 2-3 தடவை போட்டி போட்டிருக்கிறவர். சிஐடியு போராட்டம் நடத்துது. சிஐடியு தேர்தல் கட்சியா? இல்ல. இவங்க என்ன நினைச்சாங்க, சிஐடியு சிபிஎம் ஓட கிளை அமைப்பு. சிஐடியு தனி அமைப்பு. அவங்க அரசியல் ரீதியா சிபிஎம் ஆதரிச்சு செயல்படுறாங்க. ஆமா, சிஐடியு வந்து ஒரு சுயேட்சையான அமைப்பு. இன்னொன்னு, சிஐடியுல இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட்டாலே சிபிஎம் நிரந்தரமா ஆட்சி பண்ண முடியும். ஆனாலும் ஏன் நடக்கல? ஏன்னா சிஐடியுல எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சிஐடியு போராட்டம் நடத்துது சாம்சங்க்கு. எங்க ஸ்ரீபெரும்புதூர் பழனி முன்னணியில நின்று அப்படி சகட்டு மேனிக்க பேசிருக்கணுமே. 5 வருஷம் திமுக ஆட்சி அப்படி அறுத்து அப்படி 2021 இருந்து 2026 வரைக்கும் இந்த பழனின்ற நபரை பத்தின செய்தி குறிப்பு கூட கிடையாது. நான் தூங்கிட்டேன். ஆனா அவருக்கு திரும்ப திரும்ப சீட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை எப்படி டீல் பண்றாருன்றதான் மேட்ரு. அவர் அவராவே இருக்கிறது. நீங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துக்குங்க, நீங்க பாட்டுக்கு கண்டுக்கிறாம இருந்துக்குங்க அப்படிங்கறதன் அடிப்படையில் இருப்பதால் அவர் அப்படியே இருந்து கொள்ளலாம். அவரால் அந்த சமூகத்திற்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கோ ஏதாவது ஒரு வழியில் முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது 0. அதை நம்ம மட்டும் சொல்லல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த மக்கள் கருத்து அதுதான் இருக்கு. அதுவும் தனி வீடியோவும் வரும், இதுலயே சில அட்டாச்மெண்ட்ஸும் உள்ள சேர்ந்து வரும். அதனால செல்வ பிறந்தகை அவர்களுடைய வெற்றி அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றி. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு அகில இந்திய கட்சிக்கு ஒரு தலித் தலைமை அப்படின்றது தேசிய அளவிலே அமைஞ்சிருக்கு, மாநில அளவிலே அமைஞ்சிருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம். அவரும் கன்சிடர் பண்ணணும். தேர்தலுக்கு பிறகு நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றதும் கூட அவர் தவிர்க்க வேண்டும். நீங்கள் தலைவராக தொடருங்கள். நீங்க இருப்பது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்கு வேறு ஒரு முகத்தை தமிழ்நாட்டில் கொடுக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைச்சா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அப்படின்ற முறையில அதுவுமே வந்து ஒரு கூடுதல் அம்சம் தான் அவருடைய வெற்றியில. உங்ககிட்ட போட்டிக்கு வந்து திருப்பெரும்புதூர் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு நிற்கிறவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்றதும் அந்த மக்கள் மத்தியில ஒரு
வேவை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்றது. ஏன்னா 77ல இருந்து தொடர்ச்சியா காங்கிரஸ் கோட்டது. ஒரு காலத்துல பக்தவத்சலம் ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வராதிங்கன்னு சொன்ன போதும் ஸ்ரீபெரும்புதூருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு வந்து நின்னவர். அப்ப காங்கிரஸ் மீது அந்த மக்களுக்கான பிரியம் அப்படின்றது ரொம்ப இயல்பாவே, வராதிங்கன்னு சொல்லியும் வந்து உயிரை கொடுத்திருக்கிறாரே அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் கூட அங்க இருக்கு. அதே போல சட்டப்பேரவையிலையுமே எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நேரடியா திமுகவிடம் கேட்டு பெற்று அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நபர் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள். நம்ம தான் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராச்சே, கீழே இருக்க ஒரு 4 பேரை அனுப்பி விட்டு ஓட்டு கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம் அப்படிலாம் நினைக்கல. டோர் டு டோர் அறிவிப்பு வந்தாண்ணில இருந்து ஃபீல்டில் தான் இருக்கிறாரு. அதுவும் உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த ஒன்று. நிச்சயம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.